காளியம்மாவை பொறுத்தவரையிலும் அவர் வெளியில் வருவது என்பது எல்லோருக்குமே நல்லது. பல பேர் என்ன நினைக்கிறாங்க, சீமான் தான் அடையாளம், சீமானாலதான் தனக்கு அடையாளம் கிடைத்தது நினைக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு இருக்குது. அப்படி கிடையாது. இவர்களுக்குன்னு ஒரு பொட்டன்சியல் இருக்குது, அதுலதான் நிக்கிறாங்க. நீங்க காளியம்மாளை பொறுத்தவரையிலும் சீமானுடைய அடையாளத்தில் இவர் இல்ல, உங்களுக்குன்னு தனி கூட்டத்தை கூட்டக்கூடாது அப்படிங்கிறது சீமான் கட்சியில் எழுதப்படாத ஒரு விதி. கட்சி வளரணும், கட்சியில நீ வளரணுமே தவிர கட்சிக்குள்ள நீ தனியா வளரணும்னு ஆசைப்படாத. சீமான் செத்ததுக்கு அப்புறம் யாரு அப்படின்னு பல பேர் நினைக்கிறார்கள், நான் பிராங்கா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. கட்சி வளரும், அதுக்குள்ள நீ வளரு, அப்படி கிடையாது. கட்சி நபர்கள் வளருவது என்பது கட்சியை வளருவது. இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தொடர்பு உள்ளது. இது ஏதோ தனியா கட்சி தானா வளரும், அப்படி வளராது. அண்ணன் எப்ப சாவான் அப்படின்னு காத்திருக்க கூட்டத்துல நீங்க சாட்டை துரைமுருகன் முதல் ஆளு, இடும்பவனம் காத்து இரண்டாவது ஆளு, அடுத்து நான் தான் அப்படின்னு ஒரு கனவு கோட்டையில் கற்பனையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு அப்புறம் யாரு, எனக்கு அப்புறம் யாரெல்லாம் கேட்காத, எனக்கு அப்புறம் கட்சியே கிடையாது அப்படிங்கறத அவர் மறைமுகமாக சொல்றாரு. அப்ப சீமானை பொறுத்தவரை நடத்துவது கட்சி அல்ல, அது ஒன் மேன் பார்ட்டி. நான் மட்டும்தான், நான் பேசுறதுக்கு என்னுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸா நீங்க இருங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்குது. ஊடகங்கள்லையும் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னங்க நாம் தமிழர் கட்சின்னு போடாம சமூக செயல்பாட்டாளர்னு போட்டுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மணப்பாடில் நடக்க இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியில அவர் சமூக செயல்பாட்டாளர்னு போட்டுக்கிறாங்க. என்ன ஏதுன்னு கேட்டபோது கூடிய விரைவில் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியில் இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. அடுத்து எங்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்விகள் வந்திருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல செய்தி வந்திருக்குது அப்படின்னு நாம பாக்குறோம். என்ன அப்படின்னா, காளியம்மாளினுடைய பேச்சுக்களுக்கு காளியம்மாள் சரியாக பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒரு பெண்ணாக அவர் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து சேரணும். அவரும் ஒரு செயல்பாட்டாளர் தாங்க. அவர் அவருடைய மீன சமூகத்திற்கு ஒரு தனி கூட்டத்தை உருவாக்கி தனக்குன்னு ஒரு ஃபாலோயர்ஸ் வச்சு வெறுமனே மேடையில் பேசுவது மட்டும் இல்லாம களத்திலே இயங்கக்கூடிய ஒரு பெண்மணி. நீங்க சீமான மாதிரி கிடையாது. நம்ம சீமான பொம்பளை சீமான்னு பல நேரங்களில் விமர்சிச்சாலும் கூட பேச்சில் தான் அது சேர்ந்த இடத்தின் ஒரு தன்மைன்னு நாம நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க சீமான்கிட்ட இருப்பது அல்லது சீமானுடைய அந்த கட்சிக்குள் இருப்பது என்பது அவர்களுடைய வலதுசாரி தன்மையை இயல்பிலேயே கூட்டிடும். அப்ப அந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கும்போது உங்களுடைய தனித்தன்மைக்கு ஒரு அடையாளத்துக்கே ஒரு பாதிப்புன்னு தான் நாம நினைக்கிறோம். சோ காளியம்மாவை பொறுத்தவரையிலும் அவர் வெளியில் வருவது என்பது எல்லோருக்குமே நல்லது. அவரையும் பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவரால் ஏற்படுத்த முடியும். இதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த காளியம்மாள் மட்டும் இல்லைங்க, பல பேர் என்ன நினைக்கிறாங்க, சீமான் தான் அடையாளம், சீமானாலதான் தனக்கு அடையாளம் கிடைத்தது நினைக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு இருக்குது. அப்படி கிடையாது. இவர்களுக்குன்னு ஒரு பொட்டன்சியல் இருக்குது, அதுலதான் நிக்கிறாங்க. நீங்க காளியம்மாளை பொறுத்தவரையிலும் சீமானுடைய அடையாளத்தில் இவர் இல்ல. அதாவது காளியம்மாவின் முடிவுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. இன்னும் அவர் முடிவை அறிவிக்கல. ஆனா குறைந்தபட்சமாக அவருடைய பேரில் சமூக செயற்பாட்டாளர்னு போடப்பட்டிருக்கு. இன்னும் கூடுதல் என்னன்னா, அந்த நிகழ்வில் கலந்து கொள்கிற காங்கிரஸ்காரர்களுடைய பேர்ல காங்கிரஸ்னு போட்டு அவருடைய பொறுப்பு போடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி திமுக காரர்களும் கலந்துகிட்டு இருக்காங்க. அவர்களுடைய பேருக்கு கீழேயும் அந்த பொறுப்புகள் போடப்பட்டிருக்குது. ஆனா காளியம்மாளுக்கு மட்டும் நான் தமிழனுடைய பெண்கள் பாசறையினுடைய அந்த தலைவி அப்படின்லாம் போட்டிருக்கணும். அவர்களுடைய பொறுப்பு போடப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்ப போடல. அதோட பொருள் என்னன்னா, இவர் விலகி இருக்கிறார். இப்போதைக்கு அந்த கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸை கீப் பண்ணி இருக்கிறார். மொத்தமா அவர் கைவிட்டுட்டு வெளியில வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கிட முடியுது. நாங்கள் ஒரு கூடிய விரைவில் அறிவிப்போம் அப்படின்னு சொன்னதும் இதோட தொடர்பு படுத்தி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சி அப்படின்றது உறவுகள் சங்கமம் அப்படின்னு சொல்லி அது மீனவ சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி என்பது போலதான் அது பார்க்கும்போது தோணுது. அதுல பெரும்பாலும் மீனவ சமூகங்கள்ல இருந்து, மீனவ சங்கங்கள்ல இருந்து, அதுல முன்னோடிகள் இருப்பாங்க, வயதானவர்கள், சீனியர்கள், அவர்கள் அதுல கலந்துக்கிறாங்க. அதுல பிரதானமா பார்க்கும்போது திமுக கூட்டணியில் உள்ளவங்க இருக்கிறாங்க. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர்,
அவர் இருக்கிறார், கான்ஸ்டைன் ரவீந்திரன் இருக்கிறார், ஏஜே ஸ்டாலின் தமிழக திமுக மீனவர் அணி செயலாளர் அவர் இருக்கிறார், வில்சன் அடிகளார்னு இருக்கிறாங்க. இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று மீனவ சமூகம்னு ஒன்று புரிதல் வருது, இன்னொன்று திமுக கூட்டணி அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ அவர் திமுகவில் இணைய போகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? இல்ல, அதை நம்ம அப்படி கோர்த்து பார்க்கலாம். இன்னொன்னு முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த அம்மாவை பொறுத்தவரை, அதாவது காளியம்மாவை பொறுத்தவரை அவர் ஒரு மீனவ சமூகத்து பெண் அப்படிங்கிறது பல பேருக்கும் தெரியும். அவர் தன்னுடைய பேச்சினூடாக பல மேடைகளில் தன்னை அந்த அடையாளத்தோட சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா கடலுக்கு எப்படி போயிட்டு வருவாங்க, நான் எப்படி எங்க அப்பாவுக்காக காத்திருந்தேன், அப்படிலாம் சில விஷயங்கள் பல விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்காங்க. சோ அந்த அடையாளத்தின் அடிப்படையில தான் மீனவர் சமூகத்தினரெல்லாம் ஒன்று சேருகிற அந்த நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கு இன்னமா போயிருக்காங்க. அதுதான் முக்கியமானது. ஆனா இங்க அதாவது சீமான் கட்சிக்குள்ள நடக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு தனி கூட்டத்தை கூட்டக்கூடாது அப்படிங்கிறது சீமான் கட்சியில் எழுதப்படாத ஒரு விதி. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சீமான் பேசின பேச்சுல என்ன சொல்றாரு அப்படின்னா, கட்சி வளரணும், கட்சியில நீ வளரணுமே தவிர கட்சிக்குள்ள நீ தனியா வளரணும்னு ஆசைப்படாத. அதாவது கோயம்புத்தூர் அப்படின்னா நான் தான், மதுரைன்னா நான் தான், அல்லது நாகர்கோயில்னா நான் தான், இப்படி உங்களுக்குன்னு தனியா ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடாது. நீ கட்சி வளர்ந்தால் நீ வளர்ற, நீ வளர்ந்தா கட்சி வளர்றதுன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாப்புல. இதுவே இந்த லாஜிக்கு சீமான் சொல்வதே மிக மிக மோசமான ஒரு லாஜிக். அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீ கட்சியை இப்ப வளர்க்கிற வேலையை பாரு, நீ ஒன்ன வளர்த்துக்கிற வேலையை மட்டும் பார்க்கிற. அவர் அந்த ஆடியோலயே சொல்றது என்னன்னா, நீ தனியா கூட்டங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிற, அங்கங்க மீனவ கிராமங்கள்ல தனித்தனியா கூட்டம் சேர்த்துக்கிட்டு இருக்கிற, கூட்டம் போடுற, அவங்களெல்லாம் தனியா பேசுற, அவங்கள மெயின்டைன் பண்ற, இதெல்லாம் என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? அப்போ தனியா ஒரு தனக்கான ஒரு செல்வாக்கு உருவாக்குற வேலையை செய்யறாங்க அப்படிங்கிறது என்னது? இப்ப நீங்க சொல்றது சில மாதங்களுக்கு முன்னால் காளியம்மாவோடு பேசி, அதாவது காளியம்மாவுக்கு ரிப்ளை கொடுத்து சீமான் பேசின ஆடியோ. நான் சொல்றது முந்தா நேரத்துல சீமான் பேசின பிரஸ் மீட். ரெண்டுக்கும் ஒரு ஒரு உறவு இருக்கிறது. என்ன அப்படின்னா, சீமான் செத்ததுக்கு அப்புறம் யாரு அப்படின்னு பல பேர் நினைக்கிறார்கள், நான் பிராங்கா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த எண்ணத்தோடு இருப்பவர்களை பக்கத்துல வச்சுக்கிறாரு. என்ன ஒரு வேடிக்கைன்னா, இண்டிவிஜுவலா இந்த கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறவர்கள் வெளியில விரட்டுறாரு. இது ரொம்ப முக்கியமானது. நீங்க அப்படி காத்துக்கிட்டு இருக்கிற அண்ணன் எப்ப சாவான் திண்ணை எப்ப காலி ஆகும்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த அண்ணன் எப்ப சாவான் அப்படின்னு காத்திருக்க கூட்டத்துல நீங்க சாட்டை துரைமுருகன் முதல் ஆளு, இடும்பவனம் காத்து 2வது ஆளு, அடுத்து நான் தான் அப்படின்னு ஒரு கனவு கோட்டையில் கற்பனையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். காளியம்மாளை பொறுத்தவரை அவங்க பெண், அவங்க அந்த சார்ந்து இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய கட்டமைப்பு சார்ந்து ஒரு கூட்டத்தை உருவாக்கத்தான் செய்வார். நீங்க மீனவ மக்களுக்கு அவர்கள் அடிப்படையிலேயே பின்தங்கிய மக்கள், அவர்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு கூட்டமைப்பு கண்டிப்பா தேவை. கூடுதலா ஒரு சமூக செயல்பாட்டாளராக ஒரு கட்சியில இருக்கிற ஒரு பெண், அவர்களுக்குன்னு பாடுபடுவது ஒன்றும் குற்றம் கிடையாது. அப்படி அந்த கூட்டமைப்பு வளர்ந்ததுன்னா அது கட்சிக்கு வாக்காத்தானே மாறும் போது அவங்க வேற யாருக்கும் போய் ஓட்டு போட போறாங்களா? இதை பகுத்து பார்க்க கூட ஒரு அறிவில்லாத, ஒரு பகுத்தறிவில்லாத நபர் தான் இந்த சீமான்னு பார்க்கணும். இன்னொன்னு, சீமானை பொறுத்தவரை என்னன்னா, தனியா இப்ப காளியம்மாள் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு பேர வலிமை வந்துடும். அடுத்த கட்சியில போய் சேருவதற்கு அவங்க ஒரு பேரம் பேசினாங்கன்னா வாய்ப்பு இருக்குது மாத்தி போறதுக்கு. அதனால அப்படி வளர விடக்கூடாது அப்படிங்கிற கொள்கை உடையவர். இப்ப சீமானுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ங்கிறது, நீ தனியா வளர்வனா தனியா யாரும் வளர்றது இல்லைங்க. திமுகவில இருந்து அதிமுகவில இருந்து எல்லா கட்சிக்காரர்களும் தங்களுக்குன்னு ஒரு அடிப்படையை, தனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ், தன்னுடைய கூட்டத்தை வைத்திருப்பார்கள். அந்த கூட்டம் தான் கீழே இறங்கி வேலை செய்யும். அந்த கூட்டம் தான் வாக்குகளை அறுவடை செஞ்சு உங்களுக்கு மேல கொண்டாந்து கொடுக்கும். அதிமுகவுக்கா இருந்தாலும் அதுதான், திமுகவுக்கா இருந்தாலும் அதுதான், தேமுதிகவுக்கா இருந்தாலும் அதுதான் நடந்துச்சு. ஆனா சீமானை பொறுத்தவரை அப்படி இல்ல. என்னன்னா, நான் மட்டும்தான் கட்சி, எனக்கு அப்புறம் யாரெல்லாம் கேட்காத, எனக்கு அப்புறம் கட்சியே கிடையாது அப்படிங்கறதான் அவர் மறைமுகமாக சொல்றாரு. உங்களுக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. நீங்க இன்னைக்கே வேற வலிமை உங்களுக்கு இல்லைன்னு நான் என்ன சொல்றேன், வேற வலிமைங்கிறது 2வதுங்க. எல்லா மனிதனுக்கும் வேற வலிமை இருக்கு. இன்னைக்கு திமுக அமைச்சர்களுக்கு வேற வலிமை இல்லையா? பாஜக அவர்களை பேரம் பேசாதா? எவ்வளவு கோடிகளை கொட்டியும், ஏன் ஈடி ரைட விட்டு அவர்களை எவ்வளவு துன்புறுத்தியும் கூட அவர்களால் ஒன்றும் செய்ய முடியலையே. நீங்க செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்துச்சு? செந்தில் பாலாஜி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், பாஜக எல்லாவற்றையும் ஒரு நிமிஷத்துல முடிச்சு கொடுத்துரும். இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் அதையும் மீறி கட்சிக்குள்ள இருக்காருன்னா, கட்சியின் மேல், இந்த நாட்டின் உணர்வு மேல், இந்த கட்சியின் மேல் அவ்வளவு வலுவான பிடிப்பு.
அந்த பிடிப்பு உங்களுக்கு உங்க கட்சிக்குள்ள இல்லைங்கிறதன் விளைவுதான் நீங்க அச்சப்படுறீங்க. எங்க பேசுறதுக்கு வலிமை வந்துட்டுன்னா ஓடிடுவானோன்னு. அந்த விளைவுதான் காளியம்மாவை பிசுறுன்னு சொல்றாப்ல. கிரீஸ் டப்பான்னு இதே சாட்டை துரைமுருகனை சொன்னாப்ல. இப்ப கூட இந்த கடைசி பேட்டியில கூட அந்த இதுல கூட சொல்றாரு, வளர்ச்சியில சில கிளைகள் இலைகள் உதிரத்தான் செய்யும். கட்சி நிக்குது இல்லையா, அதை பாருங்க, உதிர்ந்து போறவர்களை கணக்கில சொல்லாதீங்கிறாரு. இங்க பிரச்சனை என்னன்னா, ஒட்டுமொத்த இலைகள் கிளைகள் எல்லாம் உதிர்ந்து போச்சு. நீங்க வெறும் குச்சி மாதிரி, கொடிக்கம்ப மாதிரி வெறும் குச்சியாதான் நீங்க நிக்கிறீங்க அப்படிங்கறதான் பிரச்சனை. எந்த கிளையும் இல்ல, எந்த வளர்வதற்கான எந்த விழுதுகளும் இல்ல, மொத்தமா ஒத்தையா நிக்கிறாப்ல அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குது. இதோட வெளிப்பாடுதான் நீங்க காளியம்மாவை அடக்கி ஒடுக்கி இருக்கணும்னு சொல்லி பேசின அந்த பேச்சு. அதற்கான எதிர்வினைகள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம். ஒரு விஷயம் காயின் பண்ணி பேசுறீங்க, அதை வந்து பேர வலிமை உயர்ந்து விடும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சீமான் அப்படி கருதுவதில் ஒரு நியாயம் இருப்பதாக எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, கட்சியில் யாரெல்லாம் பிரபலமாக வர்றாங்களோ அவர்கள் வந்து பிற கட்சிகளுக்கு போயிடுறாங்க. இப்ப கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி அப்படி போயிட்டாங்கன்னு நாம் தமிழர்ல உள்ளவங்க சொல்றாங்க. ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களுக்குன்னு தனித்த ஒரு செல்வாக்கு உருவான உடனேயே அவர்கள் போய்விட்டார்கள். இப்போ சீமான் சென்ட்ரிக் பார்ட்டியாகத்தான் அது இருக்குது அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்களே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் பிறரை நம்பி இல்ல, அவருக்காக விழுற ஓட்டுகள் தான், அவருக்கு வேற யாரும் தேவையில்லை என்பது போலதான் சொல்றாங்க. அப்போ அங்கங்க ஆட்கள் வளருவது என்பது கட்சிக்கு ஆபத்து என்பதாகத்தானே நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது. இல்ல, எந்த அமைப்பாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக ஒரு கட்சி அமைப்பு நீங்க கட்டப்படணும் அப்படின்னா அவர்களுக்கு தனி கூட்டம், அவர்களுக்கு தனி வளர்ச்சி, அது இருந்தாதான் அதுதான் கட்சியினுடைய வளர்ச்சி. இப்ப சீமான் சொல்வதன் முரண் என்னன்னா, கட்சி வளரும் அதுக்குள்ள நீ வளரு, அப்படி கிடையாது. கட்சியின் நபர்கள் வளருவது என்பது கட்சியை வளர்வது ரொம்ப முக்கியமானது. இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தொடர்பு உள்ளது. இது ஏதோ தனியா கட்சி தானா வளரும், அப்படி வளராது. அப்படி வளருவது என்பது ஒரு ஃபேன் பேஸ், ஒரு சீமான் மேல் உள்ள பற்றுதலால் கைதட்டக்கூடிய கூட்டம் வேணா வளருமே தவிர ஓட்டு போடுற கூட்டம் வராது. இப்ப சமீபத்துல கூட கமலஹாசன் வந்து ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா அதான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டேன், ஆனா ரெண்டு வெவ்வேறுங்கிறது எனக்கு வந்து இதுல நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியுதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அதே மாதிரிதான் உங்க மேடைக்கு முன்னால் இருந்து கைத்தட்டிட்டு இருக்கக்கூடிய பெண்களோ இளவட்டங்களோ அவர்கள் அல்ல, அவர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட முடியாது. மக்கள் உங்களை ஏத்துக்கணும், அதுக்கு தொடர்ந்து போய் வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யணும்னா அவனுக்குன்னு ஒரு கட்டமைப்பு, அவனுக்கு கீழே 4 ஆள் வேணும். இவங்க உங்க கட்சியில ஒரு செயலாளர், ஒன்றிய செயலாளர் இருக்காருன்னா அவருக்கு கீழே ஒரு 10 பேர் இருந்தா தானே வேலை செய்வாங்க. அப்ப அவர் ஒரு கூட்டத்தை கூட்டி வைத்துத்தானே வேலை செய்ய முடியும். நீ தனித்தனியா அண்ணனுக்கு பின்னாடியே ஓடிவனா எப்படி ஓடி வர முடியும்? அப்ப சீமானை பொறுத்தவரைக்கும் நடத்துவது கட்சி அல்ல, அது வந்து ஒன் மேன் பார்ட்டி. நான் மட்டும்தான், நான் பேசுறதுக்கு என்னுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸா நீங்க இருங்க. இன்னும் கூடுதலா என்ன விஷயம்னா, விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தாரு, விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 2 பேருமே அந்த ஃபேன் கிளப்புகளை கூட அவர்களுக்கு கீழ் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஆட்களை நியமிச்சு, அவர்களுக்கு கீழ் பல்வேறு ஆட்கள் நியமிச்சு இப்படி ஒரு கட்டமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் தான் இன்னைக்கு வந்து தாவேகா கட்சியா வந்திருக்குது. நீங்க ஸ்ட்ரக்சரே இருக்கக்கூடாது, அப்படி எவரும் தனியா வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இந்த கட்சி இந்த அளவுக்குள்ள இதை விட மோசமா போய் முடிகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதுக்கான காலகட்டம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கட்சியின் தலைவர் தன்னுடைய நிர்வாகிகளையோ அல்லது தொண்டர்களையோ விமர்சிக்கிறது அப்படின்றது எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய விஷயம்தான். அவர் வந்து காளியம்மாளை பிசிறுன்னு சொல்லிவிட்டார் என்பது தன் மனதை பாதித்ததாக காளியம்மாள் சில பேட்டிகள்ல சொல்லியிருக்கிறார். ரொம்ப அப்செட்டா இருந்தேன், நிறைய தம்பிகள் தங்கச்சிகள் அண்ணன்கள்லாம் ஃபோன் பண்ணி பேசினாங்க, ரொம்ப வருத்தத்தை பகிர்ந்துக்கிட்டேன், இருந்தாலும் நானா போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, நானா வெளியேற மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொன்னாங்க. ஆனா இப்போ யாரும் அவரை வெளியேற்றவும் இல்லை. அப்ப என்ன மாற்றம்? பிசிறுன்னு சொன்னதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம், அதை இவ்வளவு பெரிய இஷ்யூவா மாத்திக்கணுமா? அது ஒரு பெரிய அவமானம்னு நினைக்கிறேன். நானா போக மாட்டேன். ஆனா அண்ணன் ஒரு டயலாக் சொல்லியிருக்காரு, கிரீஸ் டப்பாவை உதைக்கிற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் மிதிச்சுக்கிட்டு வெளியில தானா அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சாக்கடை அடைப்புன்னு என்ன அர்த்தம்? இவர் அடைப்பாக இவர் தான் குத்தி வெளியில ஏத்துறாரு. இன்னும் வேடிக்கைன்னா அவர் சொல்ற உதாரணங்களை ரொம்ப கொடுமையா இருக்கு. சாக்கடை அடைப்புன்னு சொன்னா அவர்கள் அடைப்பு, அப்ப நீங்க சாக்கடைன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க, அப்பதானே பொருள். இப்படிலாம் ஊமைகள்ங்கிற பேர்ல இந்த நபர்
அடுத்தவர்களை அசிங்கப்படுத்துனது மட்டும் இல்ல, தன்னைத்தானே அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாருங்கிறத ஒரு பெரிய கொடுமை. சரிங்களா? அதனால அவரா விதிச்சு தள்ளுவாரு அப்படின்னு அது வரலும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த பதவிகள் பிடுங்கப்பட்டதன் விளைவுதான். உள்ளுக்குள்ளேயே அதிகாரமற்ற நிலையில் அவர் இருக்கிறதுனாலதான் தன்னை சமூக செயற்பாட்டாளர்னு போடுங்கன்னு சொல்வதற்கு அப்படி ஒரு சஜஷன் அவர் வச்சிருக்க முடியும். நான் எந்த வேலையும் செய்யல, கட்சிக்குள்ள எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை, எந்த வேலையும் இல்லை, நான் சும்மாதான் இருக்கிறேன், நான் என்ன அளவில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுனாலதான். நீங்க நல்லா கவனிங்க, இடையில கூட 2-3 கூட்டங்களுக்கு அவர் வரல, 3வது ஒரு கூட்டத்துக்கு வந்தாரு. வந்து பேசும்போது கூட ஒரு சோர்வு இருந்துச்சு மனசுல. அவ்வளவு நெருக்கடிகள், ஒவ்வொரு விஷயத்திலையும் அவாய்ட் பண்ணப்படுவதுங்கிறதே நீங்க வெளியில போங்கிறதுக்கான சமிக்கை தாங்க. ஒண்ணும் இல்ல, சில கம்பெனிகள்ல நீங்க போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா காக்னிசன் கம்பெனில இருந்து 10,000 பேர் அவங்களா வாலண்டரி ரிட்டையர்மென்ட் அவங்களா எழுதி கொடுத்து வெளியில போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களாவா எழுதி கொடுத்து வந்தாங்க? அவங்க விருப்பப்பட்டு எங்களுக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் சம்பளம் வேண்டாம் அப்படின்னா சொல்லிட்டு வராங்க. வெளியில போங்க அப்படின்னு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் நாங்களா மரியாதையா எழுதி கொடுத்து வந்தோங்கிறத சொல்லிடுறாங்க. சோ அதுதான் இன்னைக்கு ஐடி கம்பெனிகளில் எப்படி அவர்களாக எழுதி கொடுத்து கொண்டு வருகிறார்களோ அதே மாதிரி அக்கா வெளியில வருவதற்கான சூழ்நிலை இருக்கிறது. அதுதான் நம்ம சொல்றோம். அங்க கம்பெனி முடிவெடுத்து விட்டது, ஓனர் முடிவெடுத்து விட்டார், சீமான் முடிவெடுத்து விட்டார் அப்படிங்கிறத நான் இங்க சொல்றேன். நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.